எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வரலாற்றோட ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட பத்தி பார்க்க போறோம். அதாவது ஐரோப்பா எப்படி மிடில் ஏஜஸ்ல இருந்து ரினைசான்ஸ் என்ற ஒரு புது யுகத்துக்குள்ள வந்துச்சு. இது சும்மா ஒரு ஹிஸ்டரி லெசன் மட்டும் இல்ல. இது ஒரு பழைய உலகம் எப்படி அழிஞ்சு அதிலிருந்து ஒரு புது உலகம் எப்படி உருவாச்சுன்ற கதை. வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். இந்த கேள்விதான் நம்ம இன்னைக்கு தேட போற பதிலுக்கான ஆரம்ப புள்ளி. யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடையுது, அந்த வெற்றிடத்திலிருந்து எப்படி ஒரு புது சமூகமே உருவாகுது. இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு சங்கிலி மாதிரி இணைக்கப்பட்டிருக்கு. அந்த சங்கிலியோட ஒவ்வொரு கண்ணியும் நாம் இப்போ பிரிச்சு மேய போறோம். இதுதான் நம்ம இன்னைக்கான ரோட் மேப். நம்ம கதை ரோம் பேரரசோட வீழ்ச்சியிலிருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஃபியூடலிசம் இப்படி அந்த இடத்த நிரப்பிச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் க்ரூசைட்ஸ், அதாவது சிலுவை போர்கள். அப்புறம் பிளாக் டெத் மாதிரி பெரிய சம்பவங்கள் எப்படி அந்த ஃபியூடலிசமோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்து ரினைசான்ஸ்க்கு வழிவகுத்துச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரி வாங்க, நம்ம கதையோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போலாம். ஒரு காலத்துல ஐரோப்பா முழுசையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்த அந்த மாபெரும் ரோம் பேரரசு சரிஞ்சிடுச்சு. அதோட வீழ்ச்சி ஒரு மிகப்பெரிய பவர் வேக்யூம், அதாவது அதிகார வெற்றிடத்தை உருவாக்குச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களை ஆள்றதுக்கு ஒரு அரசாங்கம் இல்ல, உங்களை பாதுகாக்க ஒரு ராணுவம் இல்ல, சட்ட ஒழுங்குன்னு எதுவுமே இல்ல. எல்லா இடத்துலயும் ஒரே குழப்பம், பாதுகாப்பின்மை. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்து தான் ஃபியூடலிசம், அதாவது நிலப்பிரபுத்துவ முறைன்ற ஒரு புது சிஸ்டம் பிறக்குது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் இல்லையா, அந்த தீர்வு தான் ஃபியூடலிசம். அந்த குழப்பத்துக்கான தீர்வா வந்ததுதான் இந்த ஃபியூடல் சிஸ்டம். இதுதான் கிட்டத்தட்ட 1000 வருஷமா ஐரோப்பாவோட சமூக, அரசியல், பொருளாதாரத்தோட முதுகெலும்பா இருந்துச்சு. சரி, இது எப்படி வேலை செஞ்சுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிஸ்டமோட ஐடியா ரொம்ப சிம்பிள். இங்க பணம் முக்கியமில்ல, நிலம்தான் பவர். விஸ்வாசமும் சேவையும் தான் இந்த சமூகத்தை இயக்குனது. இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. ஒரு பிரபு சொல்வாரு, நான் உனக்கு நிலமும் பாதுகாப்பும் தர்றேன், நீ எனக்கு விசுவாசமா இருந்து போருக்கு வரணும். அதே மாதிரி ஒரு விவசாயிகிட்ட சொல்வாரு, நான் உனக்கு பாதுகாப்பு தர்றேன், நீ எனக்காக இந்த நிலத்துல உழைக்கணும். இந்த சமூக அமைப்பை ஒரு ஏணி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ஏணியோட உச்சியில் இருக்கிறது கிங், அதாவது அரசர். பேருக்கு எல்லா நிலமும் அவரோடது தான். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட விசுவாசமான பிரபுக்களுக்கு, அதாவது வேசல்ஸ்க்கு பெரிய நிலங்களை கொடுப்பாரு. அதுக்கு பதிலா அந்த பிரபுக்கள் போர்க்காலத்துல அரசருக்கு படை வீரர்களை அனுப்பணும். இந்த பிரபுக்கள் தங்களுக்கு கிடைச்ச நிலத்துல ஒரு பகுதியை நைட்ஸ், அதாவது வீரர்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. இந்த வீரர்கள் பிரபுக்களுக்காக சண்டை போடணும். இந்த ஏணியோட கடைசி படியில இருக்கிறவங்க தான் விவசாயிகள், அதாவது சர்வ்ஸ். இவங்க தான் இந்த நிலத்துல உழைச்சு மேல இருக்கிற எல்லாருக்கும் சோறு போடணும். அதுக்கு பதிலா அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த சிஸ்டம் பத்தி நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 விஷயம். 1, லேண்ட் இஸ் எவ்ரிதிங். நிலம் தான் அப்போதே தங்கம். உங்ககிட்ட எவ்வளோ நிலம் இருக்கோ அவ்வளோ பவர் உங்களுக்கு. 2, இது ஒரு முழுக்க முழுக்க விவசாய சமூகம். பொருளாதாரம் மொத்தமும் விவசாயத்தை நம்பிதான் இருந்துச்சு. 3, இது ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம். மக்கள் பணமா வரி கட்டுறதுக்கு பதிலா தங்களோட உழைப்ப பாதுகாப்புக்காக கொடுத்தாங்க. இந்த ஒரு வரி தான் ஃபியூடலிசமோட ஆணிவேர். எப்போ ஒரு சென்ட்ரல் பவர் இல்லாம போகுதோ அப்போ உள்ளூர் தலைவர்கள் அவங்கள பாதுகாத்துக்க அவங்களுக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குவாங்க. ரோம் வீழ்ந்தப்போ அதுதான் நடந்துச்சு. பல 100 வருஷமா இந்த ஃபியூடல் சிஸ்டம் ஐரோப்பா ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட உலகமா வச்சிருந்துச்சு. ஆனா த க்ரூசேட்ஸ், அதாவது சிலுவை போர்கள்னு ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அது அந்த தனிமையை உடைச்சு ஒரு பெரிய மாற்றத்துக்கான விதைகளை தூவிட்டு போச்சு. சிலுவை போர்களோட நோக்கம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மத ரீதியானது. கிறிஸ்தவர்களோட புனித நகரமான ஜெருசலேம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். இதுதான் அவங்களோட குறிக்கோள். இதுக்காக பல வருஷமா ரத்தம் சிந்தின நிறைய போர்கள் நடந்துச்சு. ஆனா சிலுவை போர்களோட சுவாரஸ்யமே அதோட எதிர்பாராத விளைவுகள்ல தான் இருக்கு. நோக்கம் போரா இருந்தாலும் அதோட மிகப்பெரிய தாக்கம் வர்த்தகத்திலையும் அறிவு பரிமாற்றத்திலையும் தான் இருந்துச்சு. ஐரோப்பியர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போனப்போ அது வரைக்கும் அவங்க பார்த்தாத மசாலா பொருட்கள், பட்டு துணிகள்னு புது புது விஷயங்களை பார்த்தாங்க. அதோட மறைஞ்சு போயிருந்த கிரேக்க, ரோமானிய அறிவையும் அங்க மறுபடியும் கண்டுபிடிச்சாங்க. அவங்க திரும்பி வரும்போது இந்த பொருட்களையும் புது சிந்தனைகளையும் தங்களோட கொண்டு வந்தாங்க. இது ஐரோப்பாவுல வர்த்தகத்துக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்துச்சு. வர்த்தகம் வளர்ந்து ஐரோப்பா கொஞ்சம் கொஞ்சமா வெளி உலகத்தோட இணைய ஆரம்பிச்ச அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய பேரழிவு தாக்குச்சு. அந்த பேரழிவு இடைக்கால உலகத்தோட கட்டமைப்பையே தலைகீழா மாத்தி போட்டுச்சு. நாம இப்ப பேச போறது த பிளாக் டெத், அதாவது கருப்பு மரணம்னு சொல்லப்படுற அந்த பயங்கரமான கொள்ளை நோயை பத்தி தான். 1/3 பங்கு. இந்த நம்பரோட தாக்கத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது வெறும் ஸ்டாட்டிஸ்டிக் இல்ல. ஐரோப்பாவோட மக்கள் தொகையில ஒவ்வொரு 3 பேர்ல ஒருத்தர் வெறும் சில வருஷங்கள்ல இந்த நோய்க்கு பலியாயிட்டாங்க. இதனால ஏற்பட்ட தாக்கம் உண்மையிலே கற்பனை பண்ண முடியாதது. இந்த சார்ட் அந்த பேரழிவோட அளவை நமக்கு தெளிவா காட்டுது.
பாருங்க, சில வருஷங்கள்ல மக்கள் தொகை எப்படி ஒரு மலை உச்சியிலிருந்து பாதாளத்துக்கு விழுந்த மாதிரி சரிஞ்சிருக்குன்னு. நகரங்களும் கிராமங்களும் ஆளே இல்லாம வெறிச்சோடி போச்சு. இந்த மிகப்பெரிய வீழ்ச்சி ஐரோப்பாவோட சமூக கட்டமைப்பையே உடைச்சு நொறுக்கிடுச்சு. இதோட விளைவுகள் ரொம்ப ஆழமானது. ஒரு ஐரணி பாருங்க, சிலுவை போர்களால உருவான அதே வர்த்தக பாதைகள் தான் இந்த நோயையும் ஐரோப்பாவுக்குள்ள கொண்டு வந்துச்சு. ஆனா மிக முக்கியமா, இவ்ளோ பேர் செத்து போனதால வேலை செய்ய ஆட்களே இல்ல. இதனால உயிர் பிழைச்ச விவசாயிகளோட மதிப்பு திடீர்னு அதிகமாயிடுச்சு. வரலாற்றிலேயே முதல் முறையா அவங்க தங்களோட பிரபுக்கள் கிட்ட எங்களுக்கு இன்னும் சம்பளம் வேணும், சுதந்திரம் வேணும்னு பேரம் பேசும் சக்தி அவங்களுக்கு கிடைச்சது. இதனால நிலத்தை மட்டுமே நம்பி அதிகாரம் செஞ்ச பிரபுக்களோட பவர் குறைய ஆரம்பிச்சது. இந்த ஒரு வரிதான் இந்த சம்பவத்தோட மிக முக்கியமான தாக்கம். பிளாக் டெத் ஃபியூடல் சிஸ்டமோட அஸ்திவாரத்தையே அரிச்சு எடுத்துருச்சு. பல 100 வருஷமா இருந்த அந்த சமூக எண்ணிய உடைச்சு ஒரு புது உலகத்துக்கான கதவை அது திறந்து வச்சது. சரி, இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒண்ணா இணைச்சு பார்க்கலாம். ரோம் பேரரசோட வீழ்ச்சியில ஆரம்பிச்சு ரெனசான்ஸோட விடியல் வரைக்கும் இந்த சங்கிலித் தொடர் எப்படி உருவாச்சுன்னு ஒரு முழு படமா பார்க்கலாம் வாங்க. இந்த டைம்லைனை பார்த்தா ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி இருக்கு பாருங்க. ரோம் வீழ்ச்சி ஃபியூடலிசமை உருவாக்குச்சு. ஃபியூடலிசம் தனிமையை உருவாக்குச்சு. சிலுவை போர்கள் அந்த தனிமையை உடைச்சு வர்த்தகத்தை கொண்டு வந்துச்சு. அந்த வர்த்தக பாதைகள் பிளாக் டெத்தை கொண்டு வந்துச்சு. பிளாக் டெத் ஃபியூடலிசமை பலவீனப்படுத்துச்சு. அந்த பலவீனமான சிஸ்டமோட இடிபாடுகள்ல இருந்து தான் ரெனைசான்ஸ் என்ற ஒரு புது சகாப்தம் பிறந்துச்சு. ஆக ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். ஃபியூடலிசம் நிலத்தை அதிகாரத்தோட மையமாக்குச்சு. குரூசேட்ஸ் வர்த்தகத்தையும் புது ஐடியாக்களையும் கொண்டு வந்துச்சு. பிளாக் டெத் பழைய அதிகார கட்டமைப்பை உடைச்சு சாதாரண மக்களுக்கு ஒரு புது சக்தியை கொடுத்துச்சு. இந்த மூணும் தான் முக்கியமான கேம் சேஞ்சர்ஸ். இவ்ளோ விஷயங்களையும் வரிசையா ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. அதை நாம FCB ஃபார்முலான்னு சொல்லலாம். இது ரொம்பவே சிம்பிள். ஃபெஃப் ஃபார் ஃபியூடலிசம், அந்த யுகத்தோட சிஸ்டம். C ஃபார் க்ரூசேட்ஸ், உலகத்தை மறுபடியும் இணைச்ச சம்பவம். B ஃபார் பிளாக் டெத், அந்த பழைய சிஸ்டத்தை உடைச்ச பேரழிவு. இந்த FCBயை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இடைக்காலத்தோட இறுதியிலிருந்து மறுமலர்ச்சியோட தொடங்கம் வரைக்குமான கதையை நீங்க ஈஸியா சொல்லிடலாம். ஆக ஒரு பேரரசோட வீழ்ச்சி, அதை தொடர்ந்து உருவான ஒரு சமூக அமைப்பு, ஒரு போரோட எதிர்பாராத விளைவுகள், அப்புறம் ஒரு கொடூரமான நோயோட பேரழிவு, இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து வரலாற்றோட போக்கியே மாட்டி ரினைசன்ஸ் என்ற ஒரு புது பிரகாசமான விடியலுக்கு வழிவகுத்துச்சு. அடுத்து நாம எந்த டாபிக்க பத்தி இதே மாதிரி ஆழமா அலசணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க யோசனைகளை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை அடுத்த விளக்கத்துல எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஆழமான விளக்கங்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.